திரையில் ஒரு கதாநாயகனுக்கு அதிகப்படியான கைத்தட்டலும் ஆர்ப்பரிப்பும் கிடைக்கின்ற இடம் அவர் வில்லனை அடித்து துவைத்து துவம்சம் செய்கின்ற இடம்தான். ஒரு வலுவான கதாநாயகன் உருவாக எப்போதுமே ஒரு வலுவான வில்லன் தேவைப்பட்டு கொண்டே இருப்பார். அந்த வகையில் தமிழ் சினிமா வரலாற்றில் அதி பயங்கர வில்லன்களை எல்லாம் ரசிகர்கள் மிரட்டியுள்ளனர். எம்.ஆர். ராதா, எம்.என். நம்பியார், வி.எஸ். வீரப்பா, செந்தாமரை போன்ற ஆளுமைகளின் வரிசையில் 80களிலும் 90களிலும் பல திரைப்படங்களில் பல்வேறு வகையான வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் நடிகர் ராதா ரவி. எழுபதுகளின் மத்தியில் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் மூலம் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் பிரபலமான சமயத்தில்தான் ராதா ரவியும் அறிமுகமானார். 1976 கமல்ஹாசனை வைத்து பாலச்சந்தர் இயக்கிய மன்மத லீலை படத்தில்தான் ராதா ரவியும் அறிமுகம் ஆனார். அதற்கு முன்பு எம்.ஆர். ராதாவின் மேடை நாடகங்களிலும் ஒரு சில கன்னட படங்களிலும் நடித்திருந்த ராதா ரவிக்கு மன்மத லீலை ஒரு புது அனுபவமாக அமைந்தது. முதன்முறையாக பாலச்சந்தரை சந்தித்த போது அவரிடம் சற்று திமிராகவே நடந்து கொண்ட ராதா ரவி பின்னாட்களில் பாலச்சந்தரின் பாராட்டிற்குரிய மாணவரானார். மன்மத லீலை படத்தில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கான வேடம் இல்லை என்றாலும் கூட கமல்ஹாசனுடன் சில காட்சிகளில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற ஆரம்பித்தார் ராதா ரவி. மன்மத லீலைக்கு பிறகு பல படங்களில் சிறு சிறு வில்லன்கள் வேடங்களில் நடித்திருந்தாலும் கூட விஜயகாந்த் படங்களில் வில்லன் வேடத்தை ஏற்ற பிறகு தனித்த அடையாளம் பெற்றார் ராதா ரவி. குறிப்பாக விஜயகாந்தின் திரை வாழ்க்கையில் முக்கியமான படமாக கொண்டாடப்படுகின்ற வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்தில் வெள்ளிக்கிழமை ராமசாமி கதாபாத்திரத்தில் மிரட்டலான வில்லன் நடிப்பை வெளிப்படுத்தினார் ராதா ரவி. அந்த படத்தில் மார்க்கெட்டில் ராதா ரவி அறிமுகமாகும் காட்சியை மிரட்டலான பாணியில் படமாக்கினார் இயக்குனர் ஆர். சுந்தர்ராஜன். வித்தியாசமான மீசை, நடுங்க வைக்கும் குரல் என தன்னுடைய ஆரம்பகால வில்லன் வேடங்களில் தனி கவனம் செலுத்தினார் ராதா ரவி. அன்றைக்கு பெரும்பாலும் வில்லன் வேடங்களையே ஏற்று நடித்துக் கொண்டிருந்த ராதா ரவியின் திரைப்பயணத்தில் முக்கியமான இயக்குனராக அறியப்படுபவர் அமீர் ஜான். இயக்குனர் பாலச்சந்தரின் சீடரான அமீர் ஜான் படங்களில் ராதா ரவிக்காக சில முக்கியமான கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். 1986 கார்த்திக்கை வைத்து அமீர் ஜான் இயக்கிய நட்பு திரைப்படத்தில் ராதா ரவி மற்றுமொரு ஹீரோவாக ஜொலித்தார். வில்லன் கதாபாத்திரங்களில் நடிக்கும் போது வித்தியாசமான விக் மற்றும் மீசையுடன் பல படங்களில் நடித்த ராதா ரவியை நட்பு திரைப்படத்தில் கதாநாயக பிம்பத்தோடு சற்று அழகாகவே காட்டினார் அமீர் ஜான். பெரிய அளவில் மேக்கப் இல்லாத தோற்றத்திலும் இயல்பான கதையின் நாயகனாக நட்பு படம் முழுவதும் வலம் வந்தார் ராதா ரவி. ஒரு வில்லன் நடிகர் குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தின் கதாபாத்திரம் வழியாக ரசிகர்களிடையே பிரபலம் ஆவது வழக்கம். ஆனால் வில்லனாக பரபரப்பாக நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு பாடல் மூலமாக அதிகமான ரசிகர்களிடம் சென்றடைந்தார் ராதா ரவி. எடிட்டர் லெனின் இயக்கிய சொல்லத் துடிக்குது மனசு படத்தில் இடம்பெற்ற பூவே செம்பூவே பாடல்தான் இன்றைய இன்ஸ்டாகிராம் தலைமுறை 2K கிட்ஸுகளிடம் கூட அவரை கொண்டு சேர்த்த பாடல். அதற்கு முன்பு ஒரே ரத்தம் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது பூவே செம்பூவே பாடலை ஆடியோ வடிவத்தில் ராதா ரவியிடம் போட்டு காட்டினார் கார்த்திக். குறிப்பிட்ட அந்த பாடலை தன்னுடைய படத்தில் பயன்படுத்த வேண்டும், அந்த பாடலில் தானே நடிக்க வேண்டும் என்பது கார்த்திக்கின் ஆசை. ஆனால் பின் நாட்களில் கார்த்திக் ஹீரோவாக நடித்த படத்தில் பூவே செம்பூவே பாடலை பாடி நடிக்கின்ற வாய்ப்பு ராதா ரவிக்கு கிடைத்தது. அந்த பாடலில் நடிப்பதற்கு முன்பு ராதா ரவியின் ஒப்பனை எந்த இடத்திலும் அதீதமாக இருந்துவிடக் கூடாது என விரும்பிய லெனின் அவருடைய ஒப்பனை வெகு இயல்பாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார். அதற்கு தகுந்தாற் போல ராதா ரவியும் அந்த பாடலை மென்மையாகவும் அதே நேரம் ஸ்டைலிஷாகவும் கையாண்டார். பின்னாட்களில் பூவே செம்பூவே பாடலை பற்றிய நினைவுகளை சில நேர்காணல்களில் பகிர்ந்து கொண்ட ராதா ரவி அந்த பாடலில் தான் காட்டிய நளினங்கள் அனைத்தும் சிவாஜி கணேசனிடம் இருந்து எடுத்துக்கொண்டது என்றார்.
இந்த இடத்தில் ஒரே ரத்தம் படத்தை பற்றி சொல்ல வேண்டும். சாதி பூசலுக்கு எதிராக கருணாநிதி எழுதிய கதை ஒரே ரத்தம். அந்த படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக ஒலிக்கும் இளைஞனாக மு.க. ஸ்டாலினும், முற்போக்கு கொள்கைகளை பேசும் பணக்கார இளைஞனாக கார்த்திக்கும் நடித்தனர். அவர்களுக்கு நேரெதிராக சாதிய ஆதிக்க மனோபாவம் கொண்ட கிராமத்து மனிதர் வேடத்தில் ராதாரவி நடித்திருந்தார். ஒரே ரத்தம் படத்தில் இடம்பெற்ற காட்சி ஒன்றில் மு.க. ஸ்டாலினை அவமதிக்கும் வகையில் ராதாரவி நடந்து கொள்ளும் காட்சி முக்கியமானது. அந்த காட்சி அம்பேத்கரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தின் சாயலில் எடுக்கப்பட்டது. அந்த காட்சியில் ராதாரவியின் உடல் மொழியும் வசன உச்சரிப்பும் மிரட்டலாக இருக்கும். 80களின் இறுதியில் ரஜினிகாந்தின் சூப்பர் ஹிட் படங்களில் ராதாரவியின் இருப்பு மிக முக்கியமானது. குறிப்பாக குரு சிஷ்யன் படத்தில் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் நகைச்சுவையில் வெளுத்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் ராதாரவி பல காட்சிகளில் சின்ன சின்ன வசன உச்சரிப்புகள் மூலமாகவும் வித்தியாசமான உடல் மொழி மூலமாகவும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். தாதா வேடத்தில் தப்பு தப்பாக ஆங்கிலம் பேசுகின்ற ரஜினிகாந்தும் ராதாரவியும் வசனங்களால் அடிக்கின்ற லூட்டிகள் அசத்தலானவை. 90களில் ரகுவரன் ரஜினிகாந்தின் மெயின் வில்லனாக மிரட்டினார் என்றால் 80களில் அந்த இடத்தில் ராதாரவியே இருந்தார். எள்ளலும் வேடிக்கையுமாக எதையும் பொருட்படுத்தாத வில்லனாக தொடர்ந்து ரஜினிகாந்தின் படங்களில் முக்கிய பங்கு வகித்தார் ராதாரவி. ராஜாதி ராஜா திரைப்படத்தில் கிட்டத்தட்ட தனது தந்தை எம்.ஆர். ராதாவின் சாயலிலேயே பேசிக்கொண்டு ராதாரவி செய்கின்ற வில்லத்தனங்கள் ரசிக்கத்தக்கவை. அந்த படத்தில் ஜனகராஜ், ரஜினிகாந்த் என இருவரும் மாறி மாறி செய்கின்ற சேட்டைகளை சமாளிக்க இயலாமல் ராதாரவி படும் பாடுகள், அவர் பேசுகின்ற வசனங்களும் காட்சிகளை கலகலப்பாக்கின. 80களை தொடர்ந்து 90களின் ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அண்ணாமலை படத்தில் ராதாரவி நடிப்பு இன்று வரையிலுமே ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றது. முதலில் வயதான கதாபாத்திரம் என கூறியவுடன் அண்ணாமலை படத்தில் நடிக்க தயங்கினார் ராதாரவி. பின்னர் ரஜினிகாந்தின் நட்புக்காக படத்தில் நடிக்க சம்மதித்த ராதாரவி அந்த வில்லன் கதாபாத்திரத்தை முழு ஈடுபாடுடன் ஏற்று நடித்தார். வயதான வில்லன் வேடம், அதுவும் சரத்பாபுவுக்கு தந்தை என்றவுடன் வழக்கமான கோட் சூட் போன்ற விஷயங்களை தவிர்த்த ராதாரவி தானே மெனக்கெட்டு அந்த கதாபாத்திரத்தை வடிவமைத்தார். முடியை ஒட்ட வெட்டி கொண்டு பெரிய அளவிலான சட்டையை அணிந்து கொண்டு அந்த கதாபாத்திரத்திற்கு புதியதொரு ஸ்டைலை உருவாக்கினார். படத்தில் பணத்தாசை பிடித்த சக மனிதர்களை புரிந்து கொள்ளாத கதாபாத்திரம் என்பதால் தனக்கான வசனங்களையும் தானே வடிவமைப்பதில் அதீதமாக மெனக்கெட்டார் ராதாரவி. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும் என படம் நெடுகவும் ராதாரவி பேசும் வசனம் அந்த கதாபாத்திரத்தின் அடையாளமாகவே மாறிப்போனது. அண்ணாமலை வெளியாகி பெரிய ஹிட்டான பிறகு அந்த படத்தின் 100வது நாள் விழாவில் ராதாரவியின் நடிப்பை வெகுவாக புகழ்ந்து பேசினார் கே. பாலச்சந்தர். தான் அறிமுகப்படுத்திய நடிகர்களில் இன்று உச்சத்தில் ஜொலித்துக் கொண்டிருப்பது ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மட்டுமல்ல, ராதாரவியும் என்னுடைய அறிமுகம்தான் என பெருமையாக பேசினார். ராதாரவி, ரஜினிகாந்த், கே. பாலச்சந்தர் கூட்டணியில் வெளிவந்த மற்றொரு பிரபலமான திரைப்படம் முத்து. அம்பலத்தான் எனும் கதாபாத்திரத்தை முத்து படத்தில் ராதாரவி ஏற்று நடித்த விதம் ரகளையானது. வித்தியாசமான சிகை அலங்காரம், பயமுறுத்தும் பின்னணி இசை, பார்வையிலேயே அவர் மேல் பயம் வரும் அளவிற்கு அம்பலத்தான் கதாபாத்திரத்தை கனக்கச்சிதமாக கையாண்டார் ராதாரவி. பின்னாட்களில் ரஜினிகாந்த் பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட ராதாரவி, எப்படி கமல்ஹாசன் படங்களில் நாசர் பிரகாசமான வில்லனாக ஜொலித்தாரோ அதுபோல நானும் தொடர்ந்து ரஜினிகாந்த் படங்களில் ஜொலித்திருக்க வேண்டும் என கூறிய ராதாரவி, தன்னுடைய சில நடவடிக்கைகள்தான் சில நல்ல கதாபாத்திரங்களை இழந்ததற்கு காரணம் என்பதையும் வெளிப்படையாகவே பேசினார். பி. வாசு பரபரப்பான கமர்ஷியல் இயக்குநராக இயங்கிக் கொண்டிருந்த நாட்களில் ராதாரவி முன்னணி வில்லனாக பல படங்களில் கலக்கினார். அவற்றில் மிக முக்கியமான திரைப்படம் சின்ன தம்பி. படத்தை பார்ப்பவர்களுக்கு தன்மேல் பெரிய வெறுப்பும் கோபமும் வருகின்ற அளவிற்கு மோசமான வில்லத்தனத்தை வெளிப்படுத்தினார் ராதாரவி. சின்ன தம்பி படத்தை பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அவரது நடிப்பின் மீது பெரிய அபிமானம் உண்டானது. நிஜ வாழ்க்கையில்
நான் அந்த இடத்துல இருந்தா உன்ன மாதிரி தான் கோபப்பட்டிருப்பேன் என்று ராதாரவியிடம் சொன்னார் சிவாஜி கணேசன். சின்ன தம்பி படத்துக்காக மட்டுமே ராதாரவியை முதலும் கடைசியுமாக அழைத்து பாராட்டினார் சிவாஜி என்பது குறிப்பிடத்தக்கது. 90களில் ராதாரவி பயமுறுத்துகின்ற வில்லனாக நடித்த திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் கார்த்திக் நடித்த அமரன். தன்னுடைய ஒப்பனைக்காக திரையில் தன்னுடைய வில்லன் கதாபாத்திரத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அதீதமாக மெனக்கெடுப்பவர் ராதாரவி. அமரன் படத்தின் கதாபாத்திரத்திற்காக முடியை ஒட்ட வெட்டிக்கொண்ட ராதாரவி பின்பு முடியை வெள்ளை நிறத்தில் மாற்றுவதற்கு சற்றே மெனக்கெட்டார். சில வேதிப்பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த கதாபாத்திரம் திரையில் வித்தியாசமாக தெரிவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்தார் ராதாரவி. தொடர்ந்து முன்னணி நாயகர்களின் படங்களில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்திலேயே ஈரோடு சவுந்தர் இயக்கிய முதல் சீதனம் திரைப்படத்தில் கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு நிகரான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் ராதாரவி. கதையின் தொடக்கம் முதலே ராதாரவியின் கதாபாத்திரத்தை பற்றி புகழ்ந்து கொண்டே வருவார் கவுண்டமணி. சிவாவுக்கு அண்ணனாகவும் கவுண்டமணிக்கு தம்பியாகவும் ஒரு காட்சியில் அறிமுகமாகும் ராதாரவி ஆரம்பத்திலேயே நெப்போலியனுடன் மல்லுக்கு நிற்பார். அதனைத் தொடர்ந்து பிளாஷ்பேக்கில் வரும் சண்டை காட்சியில் அதகலம் செய்வார் ராதாரவி. தொடர்ந்து கவுண்டமணி செந்திலுடனான நகைச்சுவை காட்சிகளிலும் ராதாரவியின் இருப்பு முக்கியமானது. படத்தின் இறுதியில் காதல் ஜோடிகளை சேர்த்து வைத்துவிட்டு மீண்டும் சிறைக்கே செல்கின்ற ராதாரவி கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதே காலகட்டத்தில் கிரேசி மோகனின் கதை வசனத்தில் உருவான சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில் பேராசை பிடித்த அதே நேரம் நகைச்சுவை கலந்த வில்லத்தனமான நடிகராக மின்னினார் ராதாரவி. படத்தில் அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் ஆளவந்தார். இதே பெயரில் சிவாஜி கணேசன் நாயகனாக நடித்த பாவ மன்னிப்பு படத்தில் அட்டகாசமான வில்லன் கேரக்டரை ஏற்று நடித்தவர் நடிகவேள் MR ராதா. பல வருடங்களுக்கு பிறகு பிரபு நடித்த சின்ன மாப்பிள்ளை படத்தில் தந்தையின் கதாபாத்திரத்தை போலவே ரசிக்கும்படியான நடிப்பை ஆளவந்தாராக வந்து அசத்தினார் ராதாரவி. 2000களுக்கு பிறகு நகைச்சுவை நடிகர்களுடன் தன்னை சுலபமாக பொருத்திக் கொண்டார் ராதாரவி. குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், குஸ்தி போன்ற படங்களில் வடிவேலுவுடன் இணைந்து அவர் அடித்த லூட்டிகள் ரகலையானது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நேசமணி கும்பலை மிரட்டி வேலை வாங்குகின்ற ஜமீன்தாரராக சில காட்சிகளில் கராராக காமெடி செய்தார் ராதாரவி. இதற்கு நேர்மாறாக ஆர்த்தியின் அப்பா கதாபாத்திரத்தில் கிராமத்து பெரிய மனிதராக நகைச்சுவையில் வெளுத்து வாங்கினார் ராதாரவி. குஸ்தி படத்தில் அவருக்கும் வடிவேலுக்குமான காட்சிகளில் நகைச்சுவைக்கு சற்றும் பஞ்சம் இருக்காது. வடிவேலு மட்டுமல்லாது விவேக் மற்றும் மலையாள நடிகர் VMC ஹனீஃபாவுடன் லேசா லேசா படத்தில் முக்கியமான நகைச்சுவை காட்சிகளில் இடம் பிடித்தார் ராதாரவி. மற்ற இயக்குநர்களைப் போல அல்லாமல் மாயக்கண்ணாடி படத்தில் ராதாரவியை இயக்குனர் சேரன் பயன்படுத்திய விதம் சற்றே வித்தியாசமானது. நடிகனாகி எளிதில் பெரிய நட்சத்திரமாகி விடலாம் என பேராசையால் உழைப்பை மறந்து பொறுமையின்றி பல சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்ளும் சேரன் இறுதியாக ராதாரவியிடம்தான் சரணடைவார். ஒரு மரத்தை உருவாக்கி அதிலிருந்து பழத்தை சாப்பிட கிட்டத்தட்ட 3 வருடம் காத்திருக்க வேண்டியுள்ளது என கூறும் ராதாரவி அந்த காட்சி முழுக்கவும் காத்திருப்பின் பலனையும் உழைப்பின் அருமையையும் சேரனுக்கு கூறிக்கொண்டே வருவார். உழைப்பை மட்டுமே நம்பி ஒரே துறையில் பயணிப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை ராதாரவியின் கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு சுலபமாக புரிய வைத்துவிடும். ஒரு நடிகரை ரசிகர்கள் ஒரே மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் காட்டக்கூடியவர் இயக்குனர் மிஷ்கின். இயக்குனர்கள் பாக்யராஜ், பாண்டியராஜன் வரிசையில் ராதாரவியின் மற்றுமொரு கோணத்தில் வெளிப்பட்ட திரைப்படம் பிசாசு. நமக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்கள் இறந்த பிறகு நம்மை பொறுத்தவரை அவர்கள் பேய், பிசாசு என்கிற வரையறைக்குள் வந்து விடுவார்கள். ஆனால் பிசாசு படத்தில் இறந்து போன தன் மகளிடம் மனமுருகி குரல் நடுங்கி ராதாரவி பேசுகின்ற காட்சிகள் அத்தனை உணர்வு பூர்வமானவை. கம்பீரமாகவும் நக்கலாகவும் தந்திரமாகவும் பல படங்களில் நடித்த ராதாரவி அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்தாற் போல தன் குரலை மாற்றி நடித்துள்ளார். அந்த வகையில் ஒரு பாசமிகு தந்தை தனது மகளை
பிசாசு வடிவத்தில் பார்க்கும்போது எப்படி உருகுவார் என்பதை தன் தழுதழுத்த குரல் மூலம் நடித்துக் காட்டினார் ராதாரவி. இன்றைய இளம் தலைமுறை ரசிகர்களிடம் ராதாரவியை கொண்டு சேர்த்த படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் பிசாசு. மிரட்டுகின்ற வில்லனாக பல படங்களில் ஜொலித்த நடிகர் என்றாலும் கூட ராதாரவியை வெறும் வில்லன் நடிகர் என்கிற வட்டத்திற்குள் அடைத்துவிட முடியாது. நடிகவேள் எம்.ஆர். ராதாவின் நக்கலான நடிப்பும் எள்ளல் தன்மையும் ஆங்காங்கே ராதாரவியின் நடிப்பிலும் மின்னியது. முன்னணி நடிகராக விளங்கிய காலத்தில் தன் ஒப்பனைகளில் தனிகவனம் செலுத்திய ராதாரவி அந்த கதாபாத்திரங்களுக்கு தன்னுடைய நடிப்பின் மூலம் உயிர் கொடுத்தவரும் கூட. தமிழ் சினிமாவின் நீண்ட நெடிய வரலாற்றில் தனக்கென ஓர் அடையாளத்தை உருவாக்கிக் கொண்ட ராதாரவியின் திரைப்பங்களிப்பு முக்கியமானது.